الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يقول الله سبحانه وتعالى في محكم تنزيله في سورة الزمر: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. ويقول الرسول صلى الله عليه وسلم كما في سنن ابن ماجه: طلب العلم فريضة على كل مسلم. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பார்த்து, உங்களை சிந்திச்சு. இங்கே மர்கஸ் எப்படி ஏற்படுத்தினாங்க இது பற்றி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்ச நாளைக்கு முன்னே இத்ரீஸ் எப்படி சொல்லியிருந்தாரு. அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு, இது மாதிரி ஆரம்பிக்க போகிற ஒரு கிளாஸு, நீங்கள் தயவு செஞ்சு அதில் அவசியமாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் என்கிட்ட நேரம் இல்லை. வெள்ளிக்கிழமை வருவேன், வாணிப்பாடியிலேருந்து மறுபடியும் போயிடுவேன் வெள்ளிக்கிழமை. இது ஞாயிற்றுக்கிழமை இந்த கிளாஸு அப்படின்னு சொன்னார். அதுக்காக எதிர்ப்பு ஏற்பாடு செஞ்சாலும் இன்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். மார்க்க கல்வி கற்பது அவசியம், கட்டாயம். உலக கல்வி கற்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் மார்க்க கல்வி கற்பது கட்டாயப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரா ஜுமர்ல கூறியிருக்கிறான்: குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். பெருமானாரே, எங்கள்கிட்ட கேளுங்க, மார்க்க அறிந்தவர்களும் மார்க்க அறியாதவர்களும் சமமாக முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இது யாருக்கு விழுமா? புத்திசாலிகளுக்கு தான் விழும். இல்லைன்னா உலக விஷயத்திலே இருப்பாங்க, மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா அறிவு இருந்தா எல்லாம் என்னுடைய ஏன் படிச்சிருக்கிறான், எதுக்காக படிச்சிருக்கிறான், அவன் சொன்னதே எல்லாம் இபாதத் செய்யணுமே. அந்த இபாதத் செய்வதற்கு வழிமுறை என்ன? கல்வி ஆசை வரும், சின்ன சின்ன மசலா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் அல்லது படிச்சு தெரிஞ்சுக்கும். இது மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. கல்வி கற்பதற்கு தூரம் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, பெருமானாரே, எனக்கு வந்து நான் இப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ பெருமானார் சொல்லலாம் கூறினாங்க, 5 வேளை தொழுகணும். அதை தவிர ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நீ விரும்பினா நஃபீல் சுன்னத்தோட தொழுது. சரி, இது என்ன இருக்கு? ரமதான் மாதம் நோன்பு வைக்கணும். அதை தவிர நீ விரும்பினா நஃபீல் கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் எடுக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்ஃபுஸினு. அல்லாஹ் மீது சத்தியம், இதை விட அதிகமாகவும் நான் தொட மாட்டேன், இதை விட கம்மியாக கூட தொட மாட்டேன். நீங்க 4 ரக்காத் சொன்னீங்களா, 5 ரக்காத் தொட மாட்டேன். இஷா 4 ரக்காத்தா, நான் தான் தொடுவேன். 3 ரக்காத் மக்ரிப் சொன்னீங்களா, அவ்வளவு தான் தொடுவேன். ஃபஜர் 2 ரக்காத் சொன்னீங்களா, நான் 2 ரக்காத் தான் தொடுவேன். இந்த ஹதீஸுக்கு அப்படித்தான் அர்த்தம். நான் இந்த ஃபஜர் தொடுவேன், வேற ஒண்ணுமே தொட மாட்டேன்னு சொல்லி சொல்லலாம். இதை விட அதிகமாக்க மாட்டேன், கம்மியாக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சாபாக்கள் தவறு செஞ்சா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை திருத்துவார். ஒரு மனிதர் கிராமவாசி வந்தாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அப்புறம் பள்ளிவாசல் வெளியே போனோம். சின்ன பள்ளிவாசல் தானே, இப்படித்தான் எழுதியிருக்கோம். இதோட சின்ன பள்ளிவாசல் எடுத்து ஆரம்பத்தில் மஸ்ஜித் நபவி தரை தானே, ஏதோ டைல் இல்லை, கிரானைட் இல்லை, பாய் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பூமி தானே. அவர் என்ன செஞ்சாரு, ஓரமாக காட்டு ஒன்றுக்கு போனாரு, சிலர் கழித்தாரு. சாபா பார்த்து பெருமாட்டி ரொம்ப செய்யாது சொன்னாரு. அவரெல்லாம் எல்லாம் நீர்வட்சம் இருக்கு. ஒரு பெரிய வாடியில தண்ணி கொண்டு வந்தோம், அந்த தண்ணி ஊத்துனாங்க. அப்படித்தான் பள்ளிவாசல் தொழுகைக்காக, குரான் ஓதுவதற்காக, ஜிக்ரு செய்வதற்காக கட்டுப்பட்டது. சிறுவர்கள் கழிக்க கூடாது. என்ன சொல்கிறாங்க, எல்லாம் உங்கள் மீதும் என் மீதும் இலக்கம் செய்வாங்க, வேறு யார் மீதும் இலக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. பெருமானார் சொன்னாங்க, சத்தவாசியான் அல்லாவுடைய கருணையே ரஹ்மத் எல்லாருக்கும் இருக்கு, 2 பேருக்கு மட்டுமா அப்படி சொல்லாதேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபாக திருத்தி இருக்கிறாங்க. இது கூட ஒரு கல்வி சொல்வதற்கு, கல்வி கொடுப்பதற்கு ஒரு முறை. இது ஒரு சாபி வந்தாரு, உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபாவோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்தாரு, பள்ளி வாசலுக்கு வந்தா அங்க உட்கார்ந்து வந்தா 2 ரக்காத் தொழணும். அதுல தஹிய்யத்துல் மஸ்ஜித் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்தாரு, 2 ரக்காத் தொழுதாரு, ஒளி செஞ்சுட்டு இருந்தாரு, கிப்லா நோக்கி தொழுதாரு, எல்லாமே செஞ்சாரு. அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாரு. வலைக்கும் அஸ்ஸலாம், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. போங்க, உன்னதங்களை தொழுங்க, நீங்க தொழ கூடல. மறுபடியும் போனாரு. பெருமானார் சொன்ன, ஏன் எப்படி ஏன் கூடல கேட்க மாட்டாங்கல்ல, மரியாதை இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னால் உடனே போய் 2 ரக்காத் தொழுது வந்தாரு. மறுபடியும் பெருமானார் சலாம் சொன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மறுபடியும் தொழு, மறுபடியும் போய் தொழுதாரு. மறுபடியும் வந்தாரு, சலாம் சொன்னாரு. வந்தோட கூடல 6 ரக்காத் தொழுதாங்க. 2 2 2 தொழுகை கூடல. பெருமானாரே, எனக்கு தெரிஞ்ச தொழுகை தான். இப்போ நீங்க எப்படி சொல்லுங்க, இனிமே அப்படித்தான் தொழுவேன். சரி, நீ தொழுகை நேரம் ஆச்சா, பள்ளிவாசல் வழியா தொழுகை நேரம் இல்லாவிட்டாலும் முழுமையா ஒசூ செய். அப்புறம் கிப்லா நோக்கி நிக்கணும். அப்புறம் ஓதணும், சூரத்தில் ஃபாத்திஹா ஓதணும். இன்னும் ஏதாச்சும் சூரா ஏதாச்சும் ஓது. மறுபடியும் ருக்கு போவோம், நிதானமா ருக்கு செய். எழுந்து நில்லு. சமியல்லா வலிமன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதில் பெருமானார் சொல்லுங்க, நிதானமா நிக்கணும். மறுபடியும் சுஜூதுக்கு போகணும், நிதானமா சுஜூத் செய்யணும். அப்புறம் எழுந்து உட்காரணும், கொஞ்சம் நிதானம். அப்புறம் மறுபடியும் சுஜூதுக்கு போகணும். அப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது ரக்காத் கூட இதே மாதிரி தான் தொழணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சூப்பர் ஃபாஸ்ட் தொழுகைக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அது எத்தனை பள்ளிவாசல் இருக்கு, இப்போ எல்லாரும் உட்காரும், ஒரு இருக்காங்க. இது உடல் பயிற்சியா இது. தொழுகைக்கு அல்லாஹ்வுக்காக பார்த்து செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் அடியாரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொன்னார். என்னுடைய
இவன் என்ன புகழ்தான் அமீதனி ரப்பி ரஹ்மான் ரஹீம் அத்னா அலியா அப்தி, என்னுடைய அடிமை என்ன புகழ்ந்தான், பாராட்டினான். மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் சொன்னா மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடிமை என்னுடைய அந்தஸ்தை அறிந்தான். அப்படியே ஒன்றும் இருக்கு. எப்படி சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரே முஸ்லிம் இந்து தொழுகை இப்படியே தொழுவாங்க. பெரிய பள்ளிவாசல் நீங்க பார்த்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்கே மாதிரி பள்ளிவாசல் நம்ம தொழுவது நிதானமா தொழுவோம். ரமதான்ல கூட பார்த்துருப்பீங்க, நம்ம கேட்டிருப்பீங்க. ஆனா 20 ரக்காத் தொழுகிறோம் தராவி. என்ன சூப்பர் ஃபாஸ்ட், யாலமோன் தாலமோன், அதான் நம்மளுக்கு புரியுது. பாக்கி அதுக்கு என்ன ஓதுனாரு ஒண்ணுமே புரியாது. இந்த மாதிரி பெருமானார் அவரை காட்டி கொடுத்தாரு, இப்படிதான் நீங்க சொல்லணும். அப்போ கல்வி கற்பது மார்க்க கல்வி. நான் சொன்ன உலக கல்வி அனுமதிக்கப்பட்டது, ஆனா மார்க்க கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். நம்ம முஸ்லிம் பெண் இருந்தாலும் சரி, ஆண் இருந்தாலும் சரி, அந்த கல்வியை கற்பது கட்டாயமானது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. பழைய காலத்துல மதரசா இருக்கும், அரபி மதரசா, இஸ்லாமிய மதரசான்னு சொல்லி இருக்கும். 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவங்க வந்து படிப்பாங்க. நான் கூட உம்ராபாத்ல படிச்சேன், ஒரு ஒன்றுக்கு உம்ராபாத் தான். ஆனா என் கிளாஸ்ல எடுத்துக்கோ பீகார், யூபி இருந்து படிச்சிருக்கிறாங்க. சுமார் 30 மணி நேரம் ரயில் பிரயாணம் செஞ்சு வந்து படிக்கிறாங்க. ஒரு தடவை வந்தா 1 வருஷத்துக்கு பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க. அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுலாம் பாடத்துக்கு ஏற்படுத்தினாங்க. இங்க திங்கட்கிழமை வியாழக்கிழமை வாரத்துல 3 நாள் இந்த பள்ளிவாசல்ல பாடம் நடைபெறும். இஸ்லாமிய போதனைகள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அது ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஊர் மக்களுக்கு வசதி ஆச்சு. எல்லா மக்கள் மதரசால படிக்க முடியாதுல்ல. ரோட்ல 1000 பேர் முஸ்லீம் இருக்காங்க. 1000 பேர் மதரசால போய் படிச்சா அங்க இடம் கூட இருக்காது. அப்புறம் வந்து யார் சம்பாதிப்பாங்க? வீடு குடும்பம் எப்படி நடக்கும்? அதனால சில பேர் பண்ணாங்க. 4 பேர் 5 பேர் 10 பேர் ஒரு ஊர்ல போவாங்க. அப்புறம் வந்து இந்த மஸ்ஜித்ல பாடம் வந்த பிறகு வாசி 1/2 மணி நேரம் மகரிப் தொழுகை பிறகு இஸ்லாமுடைய போதனைகள் என்ன இருக்கு ஒன்னா சொல்லி கொடுப்பாங்க. உணவு எப்படி செய்வது, நம்ம உறுப்புகளை எப்படி கழுவது, தலை எப்படி தொடைப்பது, மசை எப்படி செய்வது, அப்படி ஒன்றும் சொல்லி கொடுப்பாங்க. உதவு என்ன நியத் செய்வது, பிஸ்மில்லா ஓதுவது, உலகம் எடுத்து துவாங்குவது, இவ்வளவு எதுக்கெல்லாம் கட்டாயம், எதுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது, முஸ்தஹப், எப்படி ஒதுவும் முடிச்சிடும், அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மக்களுக்கு எல்லாம் அப்படிலாம் ஒரு மக்களுக்கு கல்வி தெரிஞ்சுப்பாங்க. அது கூட இப்ப இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஃபஸாயில் அமால்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கும். அதுல நிறைய கதையெல்லாம் இருக்கும். அவர் ஹஜ்ரத் போனாரு, மலாய்க்கு பார்த்து வந்தாரு, அவருக்கு வழி காட்டினாரு, அவர் வந்து சுக்ரியா நன்றி சொன்னாரு. இந்த மாதிரி கதை இருக்கும். ஹஜ்ரத் போனாரு மஸ்ஜித் நபவிக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சு வந்த உடனே கை கொடுக்கினாரு.
இது மாதிரி கதையெல்லாம் இருக்கும். இஸ்லாமோ என்ன அதை பற்றிலாம் சொல்லணும், அதே இல்லை. இது மாதிரி அந்த பள்ளிவாசல் இருக்கிற பாடத்துக்கும் ஒரு பயன் இல்லாமல் போச்சு. அதனால அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஆன்லைன் ப்ரோக்ராம், ஆன்லைன் இங்க உட்காந்து நம்ம பேசினா எங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, எங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்க புருஷவாக்கத்துல தாரூத் தர்பியான்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு கல்வி கூடம் இருக்கு, ஒரு மதரசா இருக்கு. அதில் சுமார் 74 ஆசிரியரே இருக்கிறாங்க, எல்லாம் பெண்கள் தான். அப்போ மாணவிகள் எத்தனை இருக்கிறாங்க? 3700. அங்கெல்லாம் அங்க ஊர்ல இருக்கிறாங்க. நேரம் சொல்லியாச்சு, ஜூம்ல பாடம் நடத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசதி கூட வச்சு, இந்த வசதி எல்லாம் வந்த பிறகு கூட நம்ம கல்வி கற்றுக்கொள்ளா பெரிய பாவி எல்லாம் கேட்பா கியாமத் நாள். மார்க்கத்தை அறிவதற்கு இந்த வசதி எல்லாம் நான் செஞ்சேன். நீ மார்க்கத்தை பத்தி என்ன தெரிஞ்சவனுக்கு குடியில போனா, கபர்ல போனா 3 விஷயத்தை பத்தி மலாய்க்கா மாதிரி கேட்பாங்க. மர்ரப்புகா, உன்னுடைய இறைவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த உலகத்துல இஸ்லாத்துடைய கல்வி கற்றுக்கொண்டு அது பிறகு செயல்பட்டு இருந்தா உடனே சொல்லுவோம், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மாதீனுகா, உன்னுடைய மார்க்கம் எது? எத்தனையோ மார்க்கம் இருக்கு. ஒரு நாட்டில் எத்தனை இருக்கு, இங்க கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு, நிறைய இருக்கு. அவர் இஸ்லாமுடைய கல்விகளை கற்றுக்கொண்டு அது பிரகாரம் செயல்பட்டு இருந்தா உடனே சொல்வார், தீனியல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் செயல்பட்டேன். ஒரு கற்றுக்கொண்டாரு, செயல்பட்டார். 3வது கேள்வி, மன் நபியுகா, உன்னுடைய நபி யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம ஓதுனோம் வருஷம். அப்புறம் சுன்னத் என்ன அதெல்லாம் செயல்பட்டோம். சின்ன சுன்னத் இருந்தாலும் அதை கூட கடைபிடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ருசுக்கும் விஸ்வாக் செய்யணும், வளர்த்துக்கணும். அந்த குச்சி இருக்கு, அது கூட பெருமானாருடைய சுன்னத் இது அப்படின்னு நம்ம ஓனோம். உடனே சொல்றேன், நபி முஹம்மத், எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலாயிகா சொன்னாங்க, நீ நல்லவன், நிதானமாயிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சில பேரு உலகத்துல இருந்தாங்க, நான் சம்பாதிப்பாங்க, இல்லாம செய்வாங்க. ஒருவேளை தொழுகை இல்லை, கல்வி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ கேட்டா, மர்ரப்புகா, உன்னை படைத்தவன் யாரு? உன்னுடைய இறைவன் யாரு? அப்பா ஒரு சொல்றேன், ஹாஹா ஹாஹா நாதிரி, தெரியுங்கள முஸ்லிமா தான் கூட இருந்திருப்பார் அவர். ஆனா தொழுல ஒண்ணுமே இல்லை, கல்விக்காக நேரமும் கொடுக்கல. அவர் அப்படிதான் சொல்றார், தெரியல அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி விட்டு. மதிமுக எந்த மார்க்கத்தை நீ பின்பற்றி நடந்த? ஆஹா நாதிரி, இது கூட எனக்கு தெரியாதுங்கள. எந்த தினம் மார்க்க ஆயிடுச்சு உலகத்துல. எது நல்லது, எது கெட்டது, எது அல்லாவுடைய மார்க்கம், எது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் தெரியாத போச்சு. மன் நபியுகா, நபி யாரு அதுவும் தெரியாதுல்ல. இந்த மாதிரி 3 கேள்விக்கும் ஒரு பதிலும் சொல்லல. அப்போ சொல்லுவாங்க, சரி இனிமே வேதனைப்பட்டு கொண்டே இருப்பேன், கியாமத் நாள் வரைக்கும் இந்த வேதனைப்பட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மலாயிகா சொல்லுவாங்க.
அப்ப நம்ம நேரத்தை ஒதுக்கணும். நம்ம சின்ன வயசு இருக்கும் போது 5 வயசு 10 வயசு வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு. அஹமதாபாத் ஒரே ஸ்கூல் தான், மதரசா, பெரிய மதரசா. அப்போ நிறைய பெற்றோர்கள் என் பையன் ஆங்கிலம் படிக்க அதிசயம் எல்லாமே ஸ்கூல் படிச்சாங்க. இது பெற்றோருடைய ஒரு குறைபாடு. அப்படி இருந்தா போக வேண்டியதுதான், உலக கல்வி கற்பதற்கு. ஆனா மகளிருக்கு பிறகு நான் சொன்னேன், அதுக்கு ஏற்பாடு செய்யணும். அந்த மஸ்ஜிதோட குத்த வேண்டி ஊர்வாசிகள் எங்க பைசாங்க எல்லாம் போறாங்க மதரசா இதுக்கு ஸ்கூலுக்கு. அப்போ மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கள, அதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. மகளிருக்கு பிறகு அவங்க ஏற்பாடு செய்வாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். நீங்க நிகழ்வோ படிக்கிறீங்க, எல்லாமே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டா இது ஜூம்ல கூட கிளாஸ் நடத்துவோம் சில நேரத்தில். அப்படி தேவைப்பட்டா சொல்லுவோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? தலபுல் இல்மி, மார்க்க கல்வி. பெய்குன்னு சொல்லியிருக்கு. அல் இல்மின்னா ஒரு குறிப்பிட்ட கல்வி. அது எது? மார்க்க கல்வி, இஸ்லாமுடைய போதனைகள். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அகீதா கூட நடத்த போறாங்க. முக்கியமானது அகீதா, கொள்கை. எவ்வளவு நல்ல வேலை செஞ்சாலும், எவ்வளவு இபாதத் செஞ்சாலும், ஏதோ பக்கம் இபாதத் செய்யறேன். அப்புறம் இபாதத் செஞ்சு நோன்பு வச்சு ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஒரு தர்காவாதி ஷிர்க் செய்யற. ஷிர்க் செய்யக்கூடிய மனிதன் எந்த நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி இருக்குது. அதனால அகீதா மிக முக்கியமான பாடம். புனியல் இஸ்லாமும் அல்லாஹ் சம்சேன். இஸ்லாமுடைய தூண்கள் 5. அதாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இதாங்க கொள்கை. அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டியது. அகீதா, அதனாலதான் அகீதா பாடம் தான் ஆரம்பிக்க வேண்டியது. அப்புறம் ஃபிக்ஹ் பாடம் இருக்கு, சட்ட திட்டம். இஸ்லாம்ல தொழுகையுடைய, நோன்புடைய, ஹஜ்ஜுடைய, ஜகாத்துடைய சட்டங்கள் யாவை, அது அல் ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது கூட ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். அதுல தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் யாரு, எப்போ இருந்தா எப்போ இருக்கு இருப்பான், அதுல அகீதா பாடம். ஆனா செயல்படுறோமே, ஜகாத் கொடுக்குறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், 5 வேளை தொழுகிறோமே, அகீதா உள்ளதுல இது செயல். இது ஷஹாதத்துல் இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அப்போ ஃபிக்ஹ் பாடம் கூட நடத்துறாங்க. நம்ம இந்த பாடம் நடத்தும் போது கவனமா கேட்கணும். சொல்றாங்க, ஒரு கல்வி கற்பதற்கு கொஞ்சம் சில திட்டம் இருக்கு. ஒண்ணு, நம்முடைய நீயத்து, எண்ணம் அல்லாஹ்க்காக. நான் இந்த கல்வி கற்றுக்கொண்டு இதன் பிறகு செயல்பட்டு நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படி ஒரு எண்ணம். சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, எண்ணம் அல்லாஹ்க்காக இல்லை, ஜாப் கிடைக்குது. அரபி தெரிஞ்சா துபாயில கூப்பிடுறாங்க, ஆங்கிலம் அரபி தெரிஞ்சுக்கிட்டா அந்த வேகன்சி இருக்கு, அதுக்காக கற்றுக்கொண்டா அதுக்கு சவால் கிடைக்காது, அந்த ஒன்றும் கிடைக்காது. எல்லாக்காக அதன் பிறகு செயல்படுவது இருக்கு. ரெண்டாவது நல்ல உஸ்தாதை தேடணும். எத்தனை உஸ்தாஸ் இருக்கிறாங்க, மௌலூத் எப்படி வருவது அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது இல்லைன்னா
நல்ல கொள்கை உள்ள மனிதனே கல்வி உடைய மனிதன் ஆசிரியர் இருக்கிறான். அவர் கேட்கறது கவனமா கேட்கணும், சொல்றது. அதே பிறகு புரிஞ்சுக்கிட்டு சந்தேகம் தான் கேட்கணும். இது எனக்கு புரியலங்க, ஒன்றும் சொல்லுவா அப்படின்னு. இதெல்லாம் செஞ்ச பிறகு அதே பிறகு செயல்பட்ட பிறகு பலருக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வியை கட்டுவதற்கு சில திட்டம் இருக்கு, பாடம் இருக்கு. அதுல இது இருக்கு 5 பாடம். எல்லாம் தெரியல. எத்தனோ பேர் கல்வி கற்று வந்த பிறகு சின்ன மதரசா திறக்கிறாங்க. நான் சொன்னேன் தாரு தர்பியா, அந்த படிச்ச பெண்கள் எல்லாம் நிறைய பேரு அவங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல மகரின் 2 விஷயம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க மஹல்லாவாசிகள். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய மதரசா இருக்கணும் அவசியம் இல்லைங்கள, சின்ன மதரசா இருந்தாலும் நீங்க இது செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க கல்வி கற்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் உங்களுக்கும் எங்களுக்கும் செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா தேசாமானாக அல்லாஹ் தஆலா இந்த பாடம் நடத்துறாங்கள அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நற்கூலிகளை வீணாக்காம அவங்களுக்கு நற்கூலி கொள்வானாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமை தெரிஞ்சு வைக்கணும், அதன் பிறகு செயல்படுவதற்கு தௌஃபீக் அளிப்பானாக. அதே போன்று அல்லாஹ் தஆலா ஷீர்க் வெட்டியர்களை காப்பாற்றுவானாக. நம்ம கூட கல்வி கற்றுக்கொண்ட பிறகு இந்த கல்வி பலருக்கு எடுத்து சொல்றதுக்கு அல்லாஹ் தலைவருக்கு வாய்ப்பு அளிப்பானாக. தலைவர் கல்வி பரிசத்து நல்லா பிள்ளை முஸ்லீம். இதுக்கு வயது வரம்போ இல்லை. உனக்கு 22 வயசு எப்போ படிக்கிறாடா, புத்தி இல்லவனுக்கு அது இல்லை. எப்போ படிக்கிறானுக்கோ அல்இல்மு மினல் மஹதி இலல் லஹதின்னு சொல்லணும். கல்வி எப்போ கற்றுக்கொள்றோம், தொட்டில் இருக்கிறோமே அந்த நேரத்தில் அல்லாஹ் 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 தாயது ஓதிக்கொண்டே சொல்லிக்கொண்டே அப்போ அந்த அறிவுப்படும் அல்லாஹ் அல்லான்னு கேட்கிறாங்க. அங்கிட்டு கற்றுக்கொள்ளணும். எதிர்க்க கற்றுக்கொள்வது குடிக்கு போயிருக்க கபிரஸ்தானுக்கு, கபருக்கு போயிருக்க கல்வி கற்றுக்கொள்வது. சுஃபியான் சரி அப்படிதான் சொன்னாரு. நிறைய பேர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. இது வயது வரம்பு கிடையாது. கல்வி தானே. அம்மாவதி தும்பில்லா கல்விலா உலகத்தை எல்லாம் கல்யாண கொடுத்திருக்கிறானே. எல்லா கல்வி சும்மா ஒரு சொட்டு தான் அது. அப்படி பெருமானான்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை அனைவருக்கும் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய முயற்சியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நல்ல கூலி கொடுப்பவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிர்வாகிகளுக்கு நான் அழைப்பு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا.